படிமீதில் நாளும் பதிதன்னை காண பணிந்தேனே வேண்டி ஏற்றாயே நன்றி. இறைவா உன் அருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم فاتقوا الدنيا واتقوا النساء. وقال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமினான் ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்த அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, ஒரு சங்கையான மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான சிறப்பு மிகுந்த இரவுகளையும் புனிதமான நாட்களையும் நாம் அவ்வப்போது தொடர்ந்து 2 மாத காலங்களாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, அந்த மாதங்களை அடைந்தால், அந்த இரவுகளை அடைந்தால் எவ்வளவு இபாதத்துக்கள், எவ்வளவு அமல்கள், எவ்வளவு நல்ல காரியங்கள் நீங்கள் செய்கின்றீர்களோ அல்லாஹ் அந்த நல்ல அமல்களுக்கு தகுந்தது போல் அல்லாஹ் இரட்டிப்பான கூலிகளை, நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெருமக்களே, அதே போலத்தான் இன்று சமூகங்களுக்கு மத்தியிலே, பொதுவாக உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நல்ல நாட்களுக்கு மத்தியில், நல்ல இரவுகளுக்கு மத்தியில், நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தருணத்துக்கு மத்தியிலே ஒரு கெட்ட தினங்களும், மக்களை வழிகெடுக்கக்கூடிய, மக்களை சீர்கேட்டுக்கு தள்ளக்கூடிய ஒரு விதமான ஒரு தீய நாட்களும் நம்மை கடந்து கொண்டு இருக்கின்றது. பெருமக்களே, நாம் இன்றைய தினத்தை நாம் எடுத்துக்கொண்டவையானால் பிப்ரவரி 14. இந்த பிப்ரவரி 14 எப்பேற்பட்ட தினம்! மக்களை எந்த அளவுக்கு நேரான வழியிலிருந்து தவறான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய, மக்களை வழிகெடுக்கக்கூடிய, மக்களை சீர்கேட்டின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு தினம்தான் இன்றைய பிப்ரவரி 14 இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் காதலர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தினம் இந்த பிப்ரவரி 14. இது எப்படி உருவானது, இது எப்படி நடைமுறையிலே செயல்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ரோமானியர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே
அந்த ரோமானிய அரசர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு சில மக்கள் இந்த காதலர் தினத்தை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்த வேண்டும், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை நீ நேசிக்கிறாயா என்று சொல்வதற்கு உண்டான அடையாளங்கள் தான் இந்த பிப்ரவரி 14 ரோமானிய காலகட்டத்திலே அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த தருணத்திலே இந்த தினம் கொண்டாடப்பட்டது. அப்பொழுதே ரோமானிய அரசு சட்டம் போட்டது, இதுபோல் தினங்களை யாரும் கொண்டாடக்கூடாது. யாருக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்ததோ அவர்கள் அந்த திருமணத்தை செய்யக்கூடாது, இதுபோல காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாது என்று ரோமானிய அரசு அன்றைய நேரத்திலே சட்டம் ஏற்றது. அந்த நேரத்திலே தான் ஒரு பாதிரியார் இந்த தினத்தை கொண்டாட வேண்டும், இந்த காதலர் தினத்தை கொண்டாட வேண்டும். யாருக்கெல்லாம் யாரின் மீது பிரியம் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக அந்த நேரத்திலே அந்த பாதிரியார் நடந்து கொண்டார். பெருமக்களே, அந்த ரோமானியர்களால் அந்த பாதிரியார் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு நாலா திசைகளிலும் தூக்கி எறியப்பட்டார். பெருமக்களே, அந்த ஞாபகத்தின் பெயரால் தான், அந்த நினைவின் பெயரால் தான் இன்று உலகம் முழுவதும் இந்த காதலர் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இது இஸ்லாமிய மார்க்கம் முற்றிலும் இதை வெறுக்கக்கூடியதாக, இதை முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பெருமக்களை, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், குல்லின் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபலு ஃபுரூஜஹும் வலா யஹ்ஃபல்ன ஸீனதஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. மூமினான ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் தெருக்களிலே நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்களுடைய பார்வையை தாழ்த்தி நடங்கள், உங்களுடைய பார்வை பூமியின் பக்கம் நோக்கியவாறு நடங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவார். பெருமக்களே, கண்ணியமான புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதே. இந்த ரமலானுடைய மாதத்திலே வெறுமன பசித்திருப்பது, வெறுமன தாகித்திருப்பது நோன்பு அல்ல. நம்முடைய உடல் உறுப்புகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள், நம்முடைய கைவசத்திற்குள் கொண்டு வருவதுதான் உண்மையான ஒரு நோன்பாளியினுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நம்முடைய கண் நோன்பு நோற்று இருக்கிறது, நம்முடைய கரம் நோன்பு நோற்று இருக்கிறது, நம்முடைய கால் நோன்பு நோற்று இருக்கிறது. இப்படி எத்தனை உறுப்புகள் நம்முடைய உடலிலே தாங்கிக் கொண்டு இருக்கின்றதோ அத்தனை உறுப்புகளும் நோன்புடைய நிலைமையில இருக்கிறது. ஆகையால் நீங்கள் தெருக்களிலே நடக்கின்ற பொழுதும் கூட உங்களுடைய பார்வையை நீங்கள் பூமியை நோக்கியவாறு நடங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. பெருமக்களை, இந்த காதலர் தினத்தை நாம் எடுத்துக்கொண்டமையானால் ஒட்டுமொத்த வாலிபர்களும் வாலிப பெண்களும் எந்த விதமான திரையும் இல்லாமல் ஒன்றாக இருந்து பேசக்கூடிய, ஒன்றாக இருந்து உறவாடக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சீர்கேட்டின் பக்கம் சென்று விட்டார்கள். இதன் மூலமாக எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை தானாக தேடிக்கொண்ட விளைவு இந்த காதலர் தினத்தை நாம் எடுத்து சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அந்நிய ஆணும் எந்த ஒரு அந்நிய பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது அங்கே மூன்றாவது நபராக ஷைத்தான் அங்கே பங்கு பெறுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்ற பொழுது அது எப்படி உலகத்திலே இதுபோல தினங்கள் கொண்டாடுவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் பரிதாவான வாழ்க்கையை வாழச் சொல்கிறது. உங்களுக்கு மத்தியிலே அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுக்கு மத்தியிலே ஒரு திரையை ஏற்படுத்துங்கள், ஒரு மறைவை ஏற்படுத்துங்கள். இப்படித்தான் இஸ்லாம் வாழச் சொல்லியிருக்கின்றதை தவிர ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்திலே கலப்படமாக இருப்பதை இஸ்லாம் முற்றிலும் அதை தடுக்கின்றது, அதை அனுமதிக்காமல் அதை வெறுக்கின்றது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. ஒரு கட்டத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த பேணுதலான வாழ்க்கை, அவர்களிடத்தில் எப்படி அந்த வாழ்க்கை குடிகொண்டு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரே தட்டிலே அமர்ந்து உணவறிந்து கொண்டிருக்கின்றார்கள், சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது நபராக அங்கே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே தட்டிலே சாப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே லேசாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த விரல் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விரலின் நுனியில் பட்டு விடுகிறது. ஆஹ் என்பதாக சப்தம் இடுகின்றார்கள், ஆவ் என்பதாக சப்தமிடுகின்றார்கள். இது தவறான ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டு இருக்கிறது. யா அல்லாஹ், அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுக்கு மத்தியிலே ஒரு மறைவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஃபர்தாவான ஆயத்தை வசனத்தை யா அல்லாஹ் இறக்கி வை என்பதாக அந்த நேரத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆவின் பொருட்டால் ஃபர்தாவுடைய ஆயத்துக்கள் இறங்கியது. பெருமக்களே, அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒன்றாக அங்கே உறவாடி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இடங்களிலே விபச்சாரத்துக்கு அங்கே ஆளாக்கப்படுகின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நீங்கள் ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக அருவருப்பான ஒரு செயல் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். பெருமக்களே, இவ்வளவு விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள், எத்தனையோ இஸ்லாமிய ஆண்கள் இந்த பிப்ரவரி 14 அன்று உலகம் முழுவதும் அங்கே தங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம், தங்களுடைய நேசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் என்ற பெயரால் அங்கே விபச்சாரத்துக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். மிக பாவமான காரியங்களில் அவர்கள் அங்கே விழுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேசராக இருந்தாலும் அங்கே தனிமையே அவர் அங்கே காணுகின்ற பொழுது அங்கே பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டு விடுகின்றது. ஷைத்தான் அங்கே குடிகொண்டு விடுகிறார். அல்லாமா ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நிகழ்வை இங்கே நமக்கு பதிவு செய்வார்கள். பாங்கு சொல்லக்கூடிய ஒரு முஅத்தினாக இருந்த, ஒரு பள்ளிவாசலிலே முஅத்தினாக இருந்த மிகப்பெரிய ஒரு தக்வாவுடைய இறை அச்சத்தினுடைய உச்சத்திலே இருந்த ஒரு மனிதரை அல்லாஹ் என்ன செய்கிறான், எந்த அளவுக்கு அல்லாஹ் அங்கே அவரை சோதனை செய்கிறான், எந்த அளவுக்கு அவர் ஷைத்தானுக்குள் ஆளாக்கப்படுகிறான் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, ஒரு கிறிஸ்துவ வீடு ஒரு பள்ளிவாசலுக்கு அருகாமையில இருக்கிறது. பள்ளிவாசலிலே 5 நேரம் மினாராவில ஏறி பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினாக இருக்கக்கூடிய அவர் லேசாக யதார்த்தமாக அந்த கிறிஸ்துவ பெண்ணை பார்த்து விடுகின்றார். கிறிஸ்துவ பெண்ணை பார்த்தவுடன் அந்த பெண்ணின் மீது ஆசை பிறக்கின்றது. எப்படியாவது இந்த பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு அங்கே வந்து விடுகின்றார். அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று கதவு தட்டப்படுகிறது. கதவை அங்கே திறந்தவுடன் அந்த பெண்ணோடு தவறான முறையிலே எந்த விதமான பேச்சும் இல்லாமல் உடனே தவறாக நடக்க அங்கே முற்படுகின்றார். அந்த பெண் சொல்கிறார், நீங்கள் ஈமான் கொண்டவர்கள், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கையானவர்கள். இப்படி நம்பிக்கையானவர்களாக இருந்து கொண்டு நீங்கள் எப்படி தவறாக நடக்க முற்படுகின்றீர்கள் என்பதாக அந்த பெண்மணி சொன்னவுடன் அந்த
அந்த மனிதர் சொன்னார், நான் எப்படியாவது உன்னை தவறாக நடந்து கொள்ள வேண்டும், உன்னிடம் தவறாக நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். உடனே அந்த பெண்மணி சொன்னார், அப்படி என்றால் நீங்கள் உடனே மதம் மாறிக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை உடனே விட்டு விடுங்கள், இஸ்லாத்தை விட்டு விட்டால் நான் உனக்கு கட்டுப்படுகிறேன் என்று சொன்னவுடன் உடனே அந்த மனிதர் சொன்னார், நான் இப்பொழுது உடனே என்னுடைய ஈமானை இழந்து விடுகிறேன், என்னுடைய இஸ்லாத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே வந்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி சொன்னார், இஸ்லாத்தை மட்டும் விட வேண்டாம், இஸ்லாத்தை விடுவது பெரிய காரியம் அல்ல, திருமணி இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழைந்து விடலாம், நீ இந்த பன்றி இறைச்சியை நீ சாப்பிட வேண்டும், நீ இந்த பன்றி இறைச்சியை சாப்பிட்டால் உன்னுடைய ஆசைக்கு நான் கட்டுப்படுவேன் என்பதாக அந்த பெண்மணி அந்த மனிதரிடம் முஅத்தின் சாப்பிடம் சொன்னவுடன் உடனே அவர் என்ன செய்கிறார், பன்றி இறைச்சியை சாப்பிடுகிறார், இஸ்லாத்தை ஈமானை இழக்கின்றார். அந்த பெண்மணியோடு தவறாக நடக்கங்கே என்ன செய்கிறார், செயல்படுகிறார். பெருமக்களை, ஒரு பெண்ணோடு அங்கே தவறாக நடப்பதற்காக ஒரு இஸ்லாமிய ஒரு மார்க்கத்தை விட்டுவிட்டு ஈமானை இழந்து விட்டு அங்கே அந்த பெண்ணோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தையே விட்டுவிட்டு அங்கே வெளியேறி விட்டார் என்றால், பெருமக்களை, இந்த கலாச்சாரம், இந்த இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட இந்த கலாச்சாரம் எவ்வளவு மோசமானது. ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் அங்கே தனியாக அங்கே நடந்து கொண்டா அங்கே இருந்தால் அங்கே மூன்றாவது நபராக ஷைத்தான் இருக்கிறான் என்பதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு தெளிவாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்று உலகம் முழுவதும் இன்றைய தினத்திலே இந்த காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த காதலர் தினத்திலே எத்தனையோ இஸ்லாமிய இளைஞர்கள், எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய ஈமானை இழக்கின்றார்கள். எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, எதை தொடக்கூடாதோ அதை தொடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, எதை பேசக்கூடாதோ எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய பெண்கள் என்ன செய்கிறார்கள், ஆளாக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த பிப்ரவரி 14 நாம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். பெருமக்களே, நமக்கு வெளிப்படையாக தெரியாது இதுல இஸ்லாமியர் பங்கு பெற்றிருக்கின்றார்களா, இந்த தினத்தை அவர்களும் சேர்ந்து கொண்டாடுகின்றார்களா என்று நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க இதிலே அவர்கள் பங்கு கொள்கின்றார்கள் என்பதை நாம் நாளிதழ்களில் சமூக வலைதளங்களிலே பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, எதற்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் நாம் வெளியாகிவிடக் கூடாது. இந்த மார்க்கத்திலே நாம் நிலைத்து இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பக்கூடியவர்களாக, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அபூ மர்சத் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி எல்லா போர் கைதிகளையும் பிடித்து அவர்களுடைய கைவசம் வைப்பது அவர்களுடைய வேலையாக இருந்தது. அபூ மிர்சத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வேலை என்னவென்றால், போரிலே கைதிகளாக பிடிக்கப்படக்கூடிய அந்த கைதிகளை பிடித்து வைப்பதும் அவர்களை ஒப்படைப்பதும் அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. உதாரணத்திற்கு, இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்கள் மக்களை, குஃபார்களை கைது செய்கின்றார்கள் என்றால் அந்த குஃபார்களை அவர்களுடைய கைவசம் வைத்துக் கொள்வார்கள், அவர்களுடைய கட்டுப்பாட்டில வைத்துக் கொள்வார்கள். இது இவர்களுடைய பொறுப்பாக இருந்தது. அப்படி அவர்கள் உஹதுடைய போர்க்களம், இன்னும் பத்ருடைய போர்க்களத்திலே இதுபோல வேலைகளை, பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த முனாக் என்ற ஒரு பெண்மணி அபூ மிர்சத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்கிறார், தன்னின்பால் அழைக்கின்றான். என்னை நீ என்ன செய், என்னை நீ அடைந்து கொள், நான் என்ன செய்கிறேன், வருகிறேன், உன்னுடைய ஆசையை, உன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்கிறேன் என்பதாக ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி அபூ மிர்சத் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபியை என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஆனால் அபூ மிர்சத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை, மறுத்து விட்டார்கள். திரும்பவும் முற்படுகிறார், என்னுடைய காசு பணங்களை எல்லாம் உனக்கு தருகிறேன், நீ என்னிடத்தில் வந்துவிடு என்று சொல்கின்ற பொழுது அப்பொழுதும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. கடைசியாக அந்த பெண்மணி செய்த வேலை என்னென்றால், நீ எந்த கைதிகளை, குஃபார்களை பிடித்து வைத்திருக்காயா, உன்னுடைய குஃபார்களுடைய கூட்டத்தின் தலைவர்களிடம் போய் உன்னை நான் என்ன செய்கிறேன், மாட்டி விடுகிறேன் என்பதாக சொல்லி அபூ மிர்சத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவறாக
அழகாக சித்தரித்து அங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கலிலே அந்த பெண்மணி அபூ மிர்சத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மாட்டி விட்டார்கள். எதற்காக? என்னுடைய ஆசைக்கு அவர் கட்டுப்படவில்லை, என்னுடைய இச்சையை அவர் பூர்த்தி செய்யவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அபூ மிர்சத் ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபியை அந்த பெண்மணி மிகவும் வேதனைப்படுத்தினாள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அந்த சஹாபி தன்னுடைய ஈமானுக்கு எந்த விதமான பங்கமும் வந்துவிடக் கூடாது, ஈமானை இழந்துவிடக் கூடாது என்ற விஷயத்திலே சஹாபா பெருமக்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். பெருமக்களை, மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு புனிதமான ஒரு மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலே நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய உடல் உறுப்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை, நம்முடைய அமல்களை அல்லாஹு தஆலா கபூல் செய்யக்கூடியவனாக இருப்பான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே தேம்பி தேம்பி அழுதார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டார்கள், நபியே நாயகமே, எதற்காக இவ்வளவு அழுகை, ஏன் இவ்வளவு அழுது கொண்டே இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஅராஜிலே நடந்த ஒரு நிகழ்வு என்னை அழ வைத்து விட்டது. என்ன நிகழ்வு என்றால், இரும்பு கம்பிகளால் பெண்களுடைய அந்த தலை முடிகளை இழுத்து அங்கே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் சொன்ன பொழுது, எதனால் இந்த வேதனை நரகத்திலே பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்கின்ற பொழுது, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே பெண்கள் தங்களுடைய தலைமுடிகளை மறைக்காமல் தலைவரி கோலமாக தலையிலே பருதா இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்ததின் காரணமாக நாளை நரகத்திலே இதுபோல் வேதனை செய்யப்பட்டு இருக்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடும் எந்த அளவுக்கு பேணுதலோடும் உலகத்திலே வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுப்பான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடம் வந்து, நபியே நாயகமே, நான் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், நான் அது சலாம் சொல்வதை நான் விரும்புகிறேன் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அழைத்து செல்லவில்லை, என்னுடைய மனைவியிடம் நான் அனுமதி கேட்டு வருகிறேன். உடனே மலக்கு கேட்டவுடன் மலக்கு தானே என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதிக்கவில்லை. என்னுடைய மனைவியிடம் அனுமதி கேட்டுவிட்டு உங்களை அழைத்து செல்கிறேன் என்பதாக கதீஜா அவர்களிடம் சென்று, உங்களிடம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்ல விரும்புகிறார்கள், அவர்களை அழைத்து வரவா என்று கேட்கின்ற பொழுது, அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அழைத்து வந்தவுடன் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னார்கள். பதில் சலாமாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா வ அலைக்கும் சலாம் என்பதாக சொன்னார்கள். பெருமக்களே, வந்தது ஜிப்ராயில், பெருமானாருக்கு தெரியும், ஆனால் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியாது வந்தது ஜிப்ராயில் தானா இல்லை வேற மனிதரா என்பதை சோதிப்பதற்காக பெருமானாரை அழைத்து சம்மணமிட்டு உட்கார சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய வலது காலிலே உட்கார்ந்து விட்டு, நாயகமே, ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் பார்த்து கொண்டிருக்கிறார். திரும்ப இடது காலிலே உட்கார்ந்து, இப்பொழுது ஜிப்ராயில் நம்மை பார்க்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது, ஆம் பார்க்கிறார் என்று சொன்னவுடன் கதீஜா ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய தலையிலே போட்டிருந்த அந்த துணியை விலக்கிவிட்டு தலை முடி தெரியும் அளவுக்கு அமர்ந்து கொண்டு, இப்பொழுது ஜிப்ராயில் என்னை பார்க்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது, இப்பொழுது ஜிப்ராயில் தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் முந்திய வேதத்திலே படித்திருக்கிறேன், எந்த வீட்டிலே பெண்கள் தலைவரி கோலமாக தலைமுடியை மறைக்காமல் வீட்டிலே இருக்கின்றார்களோ, வீட்டிலே இருக்கின்ற பொழுதும் கூட நீங்கள் தலையிலே முக்காடு போடுங்கள், தலையை மறையுங்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. எந்த வீட்டிலே தலைவரி கோலமாக இருக்கின்றீர்களோ அந்த வீட்டுக்கு மலாய்க்கத்துமார்கள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதை முந்திய வேதத்திலே நான் படித்திருக்கிறேன் என்பதாக கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, அதன் அடிப்படையிலே தான் இன்றைய தினம் பிப்ரவரி 14, இந்த பிப்ரவரி 14 இஸ்லாமிய
வாலிபர்களை, இஸ்லாமிய பெண்களை எந்த அளவுக்கு வழிகேட்டான பாதையிலே, மோசமான பாதையிலே கொண்டு செல்கிறது என்பதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒரே இடத்திலே இருந்து கொண்டு உரசிக்கொண்டு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக அங்கே அவர்கள் வாய்க்கூசாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்களே, எங்கே ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனியாக இருக்கின்றார்களோ அங்கே மிகப்பெரிய ஒரு பாவம் நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. ஆக பெருமக்களே, முற்றிலுமாக இந்த பிப்ரவரி 14 இந்த விஷயத்தை, இந்த காதலர் தினம் கொண்டாடுவதை முற்றிலும் இஸ்லாம் என்ன செய்கிறது? வெறுக்கிறது. இதுபோல காரியங்களில் நம்முடைய இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் பங்கு கொள்ளக்கூடாது என்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய ஆண்கள், இஸ்லாமிய ஆண்களாக மூமின்களாக இருந்து கொண்டு எத்தனையோ ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் அந்நிய பெண்களும் தங்களுடைய பெற்றோருடைய சொல்லை கேட்காமல், பெற்றோருடைய கைவசம் இல்லாமல் தனக்கு ஜோடிகளை தாங்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழிவின் பக்கம் கொண்டு செல்வதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களை, அப்பேற்பட்ட வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை முழுவதுமாக பேணக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்திலே பர்தாவான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் முறையான முறையிலே நோன்பு நோக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்குவானாக. இன்னும் மாற்றாருடைய கலாச்சார சீரழிவிலிருந்து நம்மை பேணி பாதுகாத்து இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படி நடக்கக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தல் முடிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.